தியாகத்தலைவி சின்னம்மாவின் பிறந்த நாளை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளியோருக்கு உதவிகள் செய்தும் கொண்டாடி வருகின்றனர். சேலம் புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் தாரமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கும் உலகேஸ்வரன் கோயிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சேலம் புறநகர் மேற்கு அம்மா பேரவை செயலாளர் திரு செல்லமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சின்னம்மா பிறந்த நாளையொட்டி தமிழக மக்களுடைய நன்மைக்காகவும் இந்த சிறப்பு யாகம் பண்ணி பல நலத்திட்டங்களை அம்மாவுக்கோசரம் நாங்கள் செய்கிறோம். அம்மா நல்லா இருக்கணும், 100 ஆண்டு காலம் அம்மா நல்லா இருந்தால் தான் இந்த கழகம் நல்லாயிருக்கும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மா இந்த கழகத்தை வழிநடத்த இன்றையிலிருந்து சிறப்பாக சிவன் முன்னடியில் உலகேஸ்வர சாமி முன்னடியில் இங்கே நாங்கள் இந்த சிறப்பு யாகத்தை நடத்தியிருக்கிறோம். நாமக்கல் வடக்கு மாவட்டம் வெண்ணந்தூர் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் தொட்டிவலசு பகுதி ஸ்ரீ அல்லேரி முனியப்பன் கோவிலில் தியாகத்தலைவி சின்னம்மா பூரண நலத்துடன் சிறப்பாக வாழ வேண்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம், வேஷ்டி மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டன. ஒன்றிய கழக செயலாளர் திரு என் கோபால், பல்லவ நாயக்கன்பட்டி ஊராட்சி கழக செயலாளர் திரு சின்னப்பையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நம் தியாகி தலைவி சின்னம்மா பிறந்தநாள் முன்னிட்டு அவர் பிறந்தநாள் முன்னிட்டு தியாகி தலைவி நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த அல்லேரி முனியப்பன் கோயிலில் பொங்கல் வச்சு சிறப்பு அபிஷேகம் பண்ணி மக்களுக்கு ஏழை மக்களுக்கு சேலை வேட்டி வழங்கி இனிப்புகள் வழங்கி வழங்கினோம். பொதுமக்களுக்கு இந்த பிறந்த நாள் எந்த நோய் நொடி இல்லாத இந்த அல்லேரி முனியப்பன் அவருக்கு துணையாக இருப்பார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஊத்தங்கரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சின்னம்மா பெயரில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கணேசகுமார், மாவட்ட இணை செயலாளர் கண்மணி சிவக்குமார், வடக்கு ஒன்றிய செயலாளர் அருணகிரி, தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவமணி, நகர செயலாளர் சுரேஷ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வள்ளி பரமசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தியாகத்தலைவி சின்னம்மாவின் பிறந்த நாளையொட்டி பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழகத்திற்கு உட்பட்ட பெரும்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தென்சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நீலாங்கரை திரு MC முனுசாமி, சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் மடிப்பாக்கம் திரு S ராஜேந்திரன், பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு கு காளிதாஸ், மாவட்ட சிறுபான்மையினர் அணி செயலாளர் திரு முகமது அராபத், மாவட்ட விவசாய அணி செயலாளர் திரு ரவிராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அருண ஜடேஸ்வரர் ஆலயத்தில் சின்னம்மா பெயரில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அமமுக மாநில அமைப்பு செயலாளர் பொன் தா மனோகரன், திருப்பனந்தாள் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயபாலன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் பிரசாதம் வழங்கப்பட்டது. தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு பிறந்த நாளிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும், உடல் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு இன்றைய தினம் அபிஷேகம் கொடுக்கப்பட்டு அன்னதானங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. தியாகத்தலைவி சின்னம்மாவின் பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி நகர கழகம் சார்பில் பூந்தமல்லி பேருந்து நிலையம் மற்றும் குமணன் சாவடி ஆகிய பகுதிகளில் கழக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அமமுக செயலாளர் திரு TA ஏழுமலை, பூந்தமல்லி நகர கழக செயலாளர் திரு து கந்தன், மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் திரு பீர் முகமது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
திருச்சி மாநகர் மாவட்டம் பாலக்கரை பகுதி கழகம் சார்பில் தியாக தலைவி சின்னம்மா நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி எடத்தெரு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் மனோகரன், பகுதி கழக செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் ஒன்றிய கழகம் சார்பில் தியாக தலைவி சின்னம்மா பிறந்தநாளையொட்டி மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டன. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தலைமை கழக பேச்சாளர் பாண்டி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி காலவாக்கரை ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சண்முக அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் எஸ் காமராஜ், கழக அம்மா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் சத்தியமூர்த்தி, கழக அம்மா தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் ஆசைத்தம்பி உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்றனர். தியாக தலைவி சின்னம்மா பிறந்தநாளையொட்டி மதுரை கீரைத்துறை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் அம்பையர் முருகன், சித்ரா முருகன் சார்பில் இனிப்பு மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள முருகன் கோயிலில் தியாக தலைவி சின்னம்மா பிறந்தநாளையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கு பொங்கல் வைத்து அமமுகவினர் வழிபாடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து சீனிக்கடை முகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கழக நிர்வாகிகள் கொண்டாடினர். கரம்பக்குடி நகர செயலாளர் திரு எம் சதகத்துல்லா, ஒன்றிய செயலாளர் திரு முருகேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தியாக தலைவி சின்னம்மா பிறந்தநாளையொட்டி கழக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் திருமதி விசாலாட்சி பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கினார். தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் விஜயா, தெற்கு மாநகர் மாவட்ட துணை செயலாளர் புல்லட் ரவி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ரத்தினசாமி, நல்லூர் பகுதி கழக செயலாளர் ஜெகதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தியாக தலைவி சின்னம்மா பிறந்த நாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு கொப்புடைய நாயகி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தேர்போகி திரு வி பாண்டி தலைமையில் கழக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் திரு விமல், நகர செயலாளர் திரு சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை நகர கழகம் மற்றும் ஒன்றிய கழகம் சார்பில் அரியநாச்சி அம்மன் கோவிலில் சின்னம்மா பிறந்தநாளையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டன. நகர செயலாளர் வீரமணி, ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், அரிமளம் ஒன்றிய செயலாளர் நடேசன், அரிமளம் மெய்யப்பன், மாநில விவசாய அணி துணை செயலாளர் மழையூர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தியாக தலைவி சின்னம்மா பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விருதுநகர் மண்டல அண்ணா பொது போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் விருதுநகர் போக்குவரத்து கழக பணிமனை முன்புள்ள சிவசக்தி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மண்டல தலைவர் ரகுபதி, பொருளாளர் அழகு ராமானுஜம், மத்திய சங்க நிர்வாகி முத்திருளாண்டி, கிளை தலைவர் ராமச்சந்திரன், செயலாளர் சதீஷ்குமார், பொருளாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் டி ஏ ஏழுமலை, திருவள்ளூர் ஒன்றிய கழக செயலாளர் வி இளங்கோவன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். தியாக தலைவி சின்னம்மாவின் பிறந்த நாளையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அரண்மனை தெருவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 35 துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட கழக பொருளாளர் திரு பெரிய வீரன், வடக்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு குபேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்ட கழகம் சார்பில் ஆத்துமேடு சித்தி விநாயகர், நெசவாளர் காலடி, மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு உழைகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் திரு டி.கே. ராஜேந்திரன் இந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்று ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அம்மா பேரவை மாநில துணைத் தலைவர் திரு பாலு, நகர கழக செயலாளர் திரு ராஜா, மாவட்ட கழக மாணவர் அணி செயலாளர் திரு பார்த்திபன், எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் திரு கோகுல்ராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்டம் திருமுருகன்பூண்டி பேரூராட்சி கழக அமமுக சார்பில் தியாகத்தலைவி சின்னம்மா பிறந்த நாளையொட்டி பெரியாயிபாளையம் கருணை இல்லம் ஆதரவற்றோர் மனநல காப்பகத்தில் உள்ள 55 முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சிட்டிசன் ஈஸ்வரன், திருமுருகன்பூண்டி பேரூராட்சி கழக செயலாளர் திரு கணேசமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் சின்னம்மா பெயரில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் காட்டாம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஜம்புலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சின்னம்மாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காட்டாம்பூண்டி கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை அருகே மரக்கன்றுகள் நடப்பட்டன. திருவண்ணாமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செங்கம் திரு ஆ. பரந்தாமன், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் திரு ஏ.கே.ஆர். கதிரவன், மாவட்ட கழக பொருளாளர் அன்புமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து 1000 நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் திருமதி RCM மஞ்சுளா சந்திரமோகன், நாகை வடக்கு ஒன்றிய செயலாளர் H. ரகுமான் ஷரீப் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.